ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு சில சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிக்களை வச்சியே நீங்க லட்சக்கணக்கான ப்ராஃபிட்டுகளை நீங்களும் மேக் பண்ணலாம். அந்த வகையில் நேற்று கோல்டில் ஒரு ட்ரேட் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரேடில் நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் தான் இந்த ஒரு $3068. கிட்டத்தட்ட ஒரே ஒரு ட்ரேடு தான், அதுவும் சிம்பிளான ஒரு பிரைஸ் ஆக்ஷனை வச்சு எடுத்த ஒரு ட்ரேடு. நிறைய பேர் நினைக்கலாம், சார் இந்த ட்ரேடிங் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம், இந்த ட்ரேடிங்ல யாராலையுமே ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோல நாம என்ன டைப் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இந்த ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணோம், நாம எந்த இடத்துல நம்மளோட ட்ரேடுகள் பிளேஸ் பண்ணோம், எதனால நமக்கு வந்து டேக் ப்ராஃபிட் கிடைச்சது அப்படிங்கிறத விலாவாரியா பார்த்துடலாம். அண்ட் எனிவே, இப்போதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இனி வரப்போற வீடியோக்களா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களா இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரேடிங்க்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மட்டும்தான் நாம போஸ்ட் பண்ண போறோம். கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. இருந்தாலும் சார் எனக்கும் இந்த மாதிரி ப்ராஃபிட் எடுத்தா நல்லா இருக்கும் சார், நானும் இந்த ட்ரேடிங்கை முறையா கத்துக்கிட்டு அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல நல்ல மாதிரி ப்ராஃபிட் எடுக்கணும், லாஸ் இல்லாம கண்டினியூவா லைஃப் டைம் ஒரு செட்டில்மெண்டா எனக்கும் இதை வந்து நீங்க கத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம பிரைவேட் ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரேடை நம்ம எதுல பிளேஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோல்டுல தான் நம்ம வந்து இந்த ட்ரேடை எடுத்திருந்தோம். கோல்டுல நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பாராட்டுகள் தான். இருந்தாலும் உங்களோட ஈக்விட்டி பேலன்ஸ் வந்து $2000 அதிகமா இருந்தால் நீங்க தாராளமா கோல்ட்ல ட்ரேட் பண்ணலாம். இல்லாத பட்சத்துல வேற ஏதாவது நல்ல கரன்சி பேர்கள்ல ட்ரேட் பண்ணுங்க. எல்லா கரன்சி பேர்களும் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இந்த ட்ரேடை நம்ம கரெக்டா அந்த சார்ட்ல எதுல பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பேசிக்கா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோல்டோட 5 மினிட் சார்ட் வந்து நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல வந்து 200 EMA மட்டும் நான் இதுல வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து அந்த டேயோட ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு கொடுத்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாகவே மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கு பிறகு அதாவது ஒரு 9:30, இப்போ இந்த கர்சர் வச்சிருக்கக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னா 9:30க்கு பிறகு கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட், அது வரைக்கும் ஒரு சைட்வேஸில் தான் மார்க்கெட் இருந்திருக்குது. அதாவது கரெக்டாக இந்த நான் கட்டம் போட்டிருக்கக்கூடிய இடங்கள் வரைக்கும் மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு சைட்வேஸில் தான் இருந்திருக்குது. இப்படி மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. இந்த டவுன் ட்ரெண்ட் கொடுத்ததுக்கு பிறகு நம்மளோட ட்ரேடை கரெக்டாக எதில் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ரெட் கலர் கேண்டிலில் நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸை ஒரு 800 பிப்லையும் டேக் ப்ராஃபிட்டை ஒரு 1500 பிப்லையும் நம்ம வந்து செட் பண்ணியிருந்தோம். செட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 2 கேண்டில், அதாவது மொத்தத்தில் ஒரு 1/4 மணி நேரம் கூட நான் வந்து வெயிட் பண்ணலை. அதுக்குள்ளே நம்மளோட டார்கெட் வந்து ரீச் ஆகி போச்சு. இதில் வந்து ஏன்னா இதில் வந்து ஸ்ப்ரெட் வேல்யூ இருக்கும், அதனால் நம்ம வந்து கூட ஒரு 500 நான் வந்து போட்டு வைக்கிறேன். அப்படி போட்டதுக்கு பிறகும் நம்ம வந்து மார்க்கெட், அதாவது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நான் வந்து ட்ரேட் எடுத்ததுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷத்துலேயே என்னோட டார்கெட் வந்து ரீச் ஆகிட்டு. அப்படி டார்கெட் ரீச் ஆனதுனால எனக்கு கிடைச்சது தான் இந்த ஒரு $3064. இந்த ட்ரேடை நம்ம எதுக்காக கரெக்டாக இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ரூல் என்ன சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, மார்க்கெட்டோட ட்ரெண்டை பேஸ்ட் பண்ணி தான் நாம் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது? டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது நான் எதுக்காக இந்த இடத்துல ஒரு பை ஆர்டரை பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்ததுக்கு பிறகு, அதாவது நான் இப்போ ஒரு லைன், ஒரு கோடு வேணால் போட்டு காட்டுறேன். இந்த கோடு வரைக்கும், அதாவது இந்த லைன் வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். அப்போ இதில் கிளியரான ஒரு சப்போர்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இந்த சப்போர்ட் வந்து 5 மினிட்ஸ்க்கான ஒரு சப்போர்ட். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் லைன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஒயிட் லைனை வேணால் டெலீட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஒயிட் லைன் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ஒயிட் லைன் வந்து 4 ஹவருக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். இந்த 4 ஹவருக்கான ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும். ஆனால் கரெக்டான இடத்துல ரியாக்ட் ஆகுமா அப்படின்னா கிடையாது, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். 5 மினிட் 15 மினிட்ல இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓரளவுக்கு கரெக்டாக ஆக்ட் ஆகும். ஆனால் இந்த ஒரு சப்போர்ட் வந்து ஹை லெவலில் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆக்ட் ஆகும். அதனால் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் அந்த சப்போர்ட்டுக்கு ரியாக்ட் ஆகியிருக்கு. அதாவது கரெக்டாக இந்த இடத்துல அந்த சப்போர்ட்டுக்கு ரியாக்ட் ஆகியிருக்கு.
இதில் ரியாக்ட் ஆகிட்டு மறுபடியும் இந்த ஒரு ரெட் கேண்டில் வந்து ஹை லெவலில் வந்திருக்குது. ஹை லெவல் டவுனில் வந்து மறுபடியும் அந்த சப்போர்ட்டை தொட்டதுனால அந்த இடத்துல நமக்கான ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆயாச்சு. இந்த ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆனதுனால நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல நமக்கான ஒரு பை ஆர்டரை நம்ம வந்து பிளேஸ் பண்ணிட்டோம். இப்படி நமக்கான பை ஆர்டர்களை நம்ம பிளேஸ் பண்ணதுக்கு பிறகு மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளோட டேக் ப்ராஃபிட்டை ஹிட் ஆகி நமக்கு அந்த ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இப்போ இதில் பாருங்கள், மார்க்கெட் வந்து அந்த நாள் ஸ்டார்ட் ஆன டைமில் இருந்தே மார்க்கெட் வந்து கண்டினியூவான ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. மார்க்கெட் எப்பவும் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட ட்ரேடுகளை பிளேஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ட்ரேடுகளில் அதிக அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தால் எந்த இடத்துல மார்க்கெட் எதுவரை மேலே போகும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த மாதிரியான ட்ரேடுகள் எடுங்க. இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ட்ரேடுகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாஸ்கள் தான் வரும். இப்போ இந்த ட்ரேடை நம்ம பிளேஸ் பண்ண இடம் ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ட்ரேடை நம்ம வந்து கரெக்டாக 7:35 நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருந்தோம். 7:35 நம்ம பிளேஸ் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் 7:30 ஒரு மிட் லெவல் நியூஸ் இருந்து. மிட் லெவல் நியூஸ் இருந்ததுக்கு பிறகு ஒரு 15 மினிட் கண்டிப்பாக மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் 15 மினிட்டுக்கு முன்னாடி மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக எனக்கு வந்து தெரியும். உங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போது மார்க்கெட் நல்ல முறையில் ஒரு ரேஞ்ச் பவுண்டை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு பை ஆர்டரை நம்ம அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தோம். நம்ம பிளேஸ் பண்ண மாதிரியே கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளோட டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆகிட்டு. இதே மாதிரி ட்ரேடிங் பற்றின எல்லா இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு கண்டினியூவாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX Mangold.